விஸ்வநாத் அண்ட் சன்ஸ். இன்றைக்கி தான் அந்த மூவி வந்து தேட்டரில் போய் பார்த்தேன். ஏண்டா பார்த்தோம் அன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. உண்மையை சொல்கிறேன், ஏண்டா பார்த்தோன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த படத்துக்கு மேலே நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து எனக்கு இருந்துச்சு. உண்மையை சொன்னால் இருந்துச்சு. அது எப்படி இல்லாமல், கண்டிப்பாக இப்போது சூர்யா சாரை வந்து ஒரு லவ் ட்ராக்கில் காட்டுறாங்க, அதுவும் ஏஜ் கேப் லவ் அப்படின்னும் போதே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸைட்மெண்ட் ஸ்க்ரீனில் பார்க்க சூப்பராக இருக்கும். ஏன்னா சூர்யா சாரெல்லாம் லவ் ட்ராக்லலாம் பார்த்து ஒரு ஆக்ஷனு காடு அந்த மாதிரி தான் அவர் இது பண்ணிட்டு இருக்கார். லவ் ட்ராக்கில் பார்க்கணும், சாஃப்ட் கேரக்டரில் பார்க்க போகிறோம் அப்படி இப்படின்னு நினச்சி. ஓகே, அப்புறம் வந்து ட்ரைலரு டீசர்லாம் வர ஆரம்பிக்கும் போது என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, ஓகே இவர் ஆல்ரெடி பேபி இருக்கும், இருக்கும். அப்போனா என்ன, பேபி தான் நம்ம என்ன நினைப்போம், ஓகே சூர்யா சாருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குது, அவங்க அம்மா இறந்தோ எங்கேயோ போயிட்டாங்க. ஓகே, அப்புறம் வந்து மமிதா வந்து ஒரு டோனராக வராங்க. ஸோ ட்ரைலர் அப்படி தானே காமிச்சாங்க, டோனராக பாப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, ஸோ டோனராக வராங்க. ஓகே, அப்போது வந்து லவ் இதுவாகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் கதையே வந்து வேறு கதை வைஸ் நான் வந்து எந்த தப்புமே சொல்லலை. அந்த கதையை கொண்டு போன அந்த ஸ்க்ரீன் பிளேன்றது சுத்தமாக ரொம்ப போர் ஆச்சு. ஃபஸ்ட் ஹாஃப்லாம் என்னடா இதுன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த படத்தை பார்க்க எனக்கு பொறுமை இல்லைங்க. உண்மையிலே ரொம்ப பொறுமை வந்து தேவை அந்த படம் பார்க்கறதுக்கு. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் போயிருந்தோம். 3 பேருமே என்ன இது அப்படின்ற ஒருத்தர் மூஞ்ச பார்த்து தான் உட்காந்து, என்ன இவ்வளோ ஸ்லோ அண்டு பெருசாக அங்கே ஒன்றுமே இருக்கிற மாதிரியே தெரியல, என்ன இது அப்படின்னு தான் போயிட்டு இருந்தது, போராக போயிட்டு இருந்தது. இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து லவ் பண்ணுவாங்க, ஃபேமிலியாக பாருங்கள், ஃபேமிலியாக என்டர்டெயின் பண்ணி பார்க்குற அளவுக்கு அந்த படத்தில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு காமெடி சீனுன்னு ஒன்று எடுத்திருக்காங்க. அந்த சீன் வந்தாலே எல்லோரும் சிரிக்கிறாங்க, அது காமெடி. அஃப்கோர்ஸ் அது காமெடி சீனாக தான் அதில் எடுத்திருக்காங்க. காமெடி சீனாக இருந்தாலும் அதில் ஒரு நியாயம்னு ஒன்று வேணாம். நியாயன்றதை விட இதெல்லாமா காமெடியாக சொல்லுவாங்க, இப்போ அது யூஸ்வலாக ஆயிடுச்சா அப்படின்ற அளவுக்கு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து சூர்யாவோட அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஃபேர் வச்சுருப்பார். அதாவது ஒரு ஹீரோயினை லவ் பண்ணுவார், கல்யாணமும் பண்ணி செகண்ட் மேரேஜும் பண்ணிப்பார். அதை பார்த்து சூர்யாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா மேலே வெறுப்பு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் மேரேஜ் மேலே வெறுப்பு வந்துடும். நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். இப்போ படம் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் காட்டுவாங்க. ராதிகா வந்து அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, சூர்யாவோட அம்மா தான் ராதிகா, அவங்க சொல்லுவாங்க, நீ கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லை நான் பண்ண மாட்டேன், எனக்கு அது விருப்பம் இல்லை. ஸோ அப்புறம் ஏன் இந்த டிசிஷன் எடுக்கிறாரு அப்படின்றது அவங்க அப்பாவோட ஹேபிட்டால் அப்படின்னு புரிஞ்சு போச்சு. சரி ஓகே இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே. ஆனால் இவர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டார். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி வெளிநாடு போயிட்டு பொண்ணுங்க கூட வந்து க்ளோஸாக ஜாலியாக இருந்துட்டு வருவார். இது எந்த ஊர் நியாயம் இது வந்து? கல்யாணம் பண்ணிக்க மாட்டாராம், அப்போ இதெல்லாம் மட்டும் பண்ணுவாரா? இப்போ இதெல்லாம் பண்ணால் கல்யாணமே தேவையில்லையே. இது என்னன்னா, இதை வந்து ஒரு காமெடி வேலை கொண்டு போனாங்க மூவியில். அதான் சொன்னது, காமெடியாக தெரியல, எரிச்சலாக தான் தெரிஞ்சுது. இதோட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூர்யா ரூமை க்ளீன் பண்ண போதும் சம்திங் அவர் ட்ரெஸ்ஸை க்ளீன் பண்ணது போதும் அவங்க அம்மா வந்து இல்லை சூட்கேஸாக எனக்கு தெரியல, அது ஞாபகம் வரல, அப்போ வந்து அதில் காண்டம்ஸ் பார்ப்பாங்க. அப்படி நான் என்ன கேட்குறேன், எந்த அம்மா இந்த மாதிரி பையனோட பேக்கில் அப்படி பார்க்கும்போது அதை போய் அவங்ககிட்ட எப்படி கேட்குறது? அப்படியே ஒரு ஜாலி வேலை எந்த அம்மா எடுத்துப்பாங்க எனக்கு சத்தியமாக தெரியல. ஆனால் இந்த படத்தில் அப்படி தான் சூர்யா அம்மா எடுத்துப்பாங்க. என்னடா அதான் சொல்கிறேன், இது காமெடின்னு கொண்டு போயிருக்காங்க. எனக்கு ஓல் மூவியில் இந்த ஒரு விஷயம் சுத்தமாக பிடிக்கல. இந்த விஷயம் மட்டும் இந்த மாதிரி சூர்யாவை காட்டாமல் கொண்டு போயிருந்தால் கூட ஓகே, ஒரு நல்ல ஃபீல் குட் ஃபிலிமு. அந்த லவ் வந்து ஒரு பியூர் லவ். அதை விட இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரிலாம் சூர்யா இருந்திருக்காருன்னு மமிதாக்கு தெரியும், ஓகேங்களா? நான் என்ன கேட்குறேன், இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது உனக்கு எப்படி அவன் மேலே லவ் வரும் ஃபஸ்ட்டு? சரி, இது நம்ம லாஜிக்லாம் சினிமாவில் பார்க்க முடியாது தான், இருந்தாலும் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஏதாவது இருக்கணும்ல. எனக்கு இந்த இது வந்து சுத்தமாக பிடிக்கலை. ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயம் மட்டும், இந்த மாதிரி சூர்யா கேரக்டரை டேமேஜ் பண்ணாமல் ஒழுங்காக எடுத்துன்னு போயிருந்தாங்கன்னா கூட சரி ஓகேன்னு சொல்லலாம். இந்த மாதிரி காமிச்சிட்டு அவங்க அம்மாவும் வந்து தெரிஞ்சுக்கின்னு பையனை ஒன்று போடாமல் இதை போய் எப்படிமா அவன்கிட்ட கேட்குறது? அப்படியே ஒரு ஜாலி இதில் நாயா எம்மா சத்தியமாக முடியல என்னால்.
ஓகே. இது ஒரு பக்கம் இருக்கட்டுமே. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெய்லர் நம்ம பார்க்கும்போது சூர்யா சார் வந்து ஒலிம்பிக்ல வந்து கன் ஷூட்டிங் இது வின் பண்ணணும். ஸோ நான் நெனச்சேன், ஓகே ஒரு ஸ்போர்ட்ஸ் இதுவா போவும் படம் அப்படின்னு நெனச்சேன். அந்த மாதிரியும் போகல. ஒரு லவ் ட்ராக். ஸோ ஏஜ் கேப்பா இப்போ சூர்யா சாருக்கு வந்து 44னா மமிதாக்கு 22 அப்படி இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ 20 இயர்ஸ் ஏஜ் கேப்பு. ஓகேங்களா? ஸோ ஏஜ் கேப் லவ்வை வந்து நல்லா அழகாக சீன் பை சீன் காட்டுவாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த லவ் சீன்ஸுன்னு சொல்கிற அளவுக்கு கூட கிடையாது. அந்த 2 பேரும் இருக்கிற மாதிரி சீன்ஸ் ரொம்ப கம்மி. ஸோ அந்த சீன்ஸாவது கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் படம் கொஞ்சம் எங்கேஜிங்காக போயிட்டுருக்கும். ரொம்ப கம்மி பார்க்குறது. அந்த மாதிரி இப்போ மமிதாவும் சூர்யாவும் பேசும்போது ஏதாவது டான்ஸ் ஆடும்போதோ அந்த மாதிரி தான் பார்க்க அழகாக இருந்துச்சு. ஆனால் அந்த சீன்லாம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ரொம்ப கம்மி. இன்னும் நிறைய அந்த மாதிரி சீன்ஸ் வச்சுருக்கலாம். அதை விட்டுட்டு ஃபேமிலி பேஸ் ஸ்டோரியாக இருந்தாலுமே அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் தானே பார்க்கறதுக்கு நம்மளால முடியும். அதுவும் அப்படியே போச்சு. அதான் சொல்லி இந்த படம் பார்க்க ரொம்ப பொறுமை வேணும். அதுலேயும் ஃபஸ்ட் ஹாஃப் வந்து போர், செம்ம போரு. செகண்ட் ஹாஃபு ஏதோ கொஞ்சமாவது ஓகேன்னு சொல்லலாம். ஃபஸ்ட் ஹாஃபு ரொம்ப ரொம்ப போர் என்னை பொறுத்த வரைக்கும். சரி, ஓகே. நான் படத்தில் வந்து எனக்கு பிடிக்காத விஷயமே நான் சொல்லிகிட்ருக்கேன். பிடிச்ச விஷயங்கள் நான் சொல்கிறேனே. எனக்கு அதில் படத்தில் என்ன ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஏஜ் கேப் லவ்வை வந்து ரொம்ப அழகாக மீனிங்ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க. இப்போ சூர்யாவுக்கு வந்து 40+, இவங்க வந்து 20+ அப்படின்னு சொல்லும்போது, மமிதா தான் வந்து சூர்யாவை ஃபஸ்ட்டு லவ் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஸோ கதையை அப்படி தானே. அவங்க தான் வந்து சூர்யாவோட கேரக்டர்லாம் பார்த்து அவங்க லவ் பண்ணுவாங்க. சூர்யா கிட்ட இது மாதிரி லவ் சொல்லும்போது அவர் வந்து கரெக்டாக வந்து பேசியிருப்பார். இந்த மாதிரி இப்போது வந்து இதெல்லாம் வந்து நல்லா தான் இருக்கும். பட் போக போக எனக்கு வயசாகிட்டே போகும். உனக்கு இந்த ஏஜில் என்னால் உனக்கு கம்பெனி கொடுக்க முடியாது. அந்த மாதிரி அவர் சொல்ல டைலாக்ஸ்லாம் அதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. நான் சொன்னேன், நீட்டாக வந்து இருந்துச்சு. அவங்க லவ் வந்து கரெக்டாக கொண்டு போயிருந்தாங்க. அதே வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக கொண்டு போயிருக்கலாம் தான் நான் சொல்கிறேன். இந்த லவ்வே வந்து ஒரு மெயின் ப்ளாட்டாக வச்சு கொண்டு போயிருந்தால் பார்க்க இன்னுமே அழகாக இருந்திருக்கும். ஆனால் அந்த லவ்வுன்னு பார்க்கும்போது சும்மா அங்கங்கே ஒரு சீன் அப்படி இப்படி அவ்வளோதானே தவிர, மற்றபடி மொத்தம் அந்த ஃபேமிலி ஸ்டோரி தான் வந்து போயிட்டு இருந்தது. அதுதான் ரொம்ப போராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு எனக்கு. அதே மாதிரி ஒரு சீன் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மமிதாவுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும். அப்போ வந்து சூர்யா அடுத்த செகண்டே பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டல் அவர் பேருக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த சீன்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ சில சீன்ஸ் ஓகே. மற்றபடி ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டான்னு கேட்டால் எனக்கு தெரில. சத்தியமாக எனக்கு தெரில. ஏன்னா இந்த படத்தை நான் தேட்டரில் உட்காந்து பார்க்கும்போதே வந்து ரொம்ப போராக இருந்துச்சு. இதுவே நான் டிவியில் பார்த்துருந்தேன்னா ஆஃப் பண்ணிட்டு போயிட்டுருப்பேன் தான் நினைக்கிறேன். இந்த படம் மெயினாக போனதுக்கு ரீசன் வந்து சூர்யா தான். ஸோ அண்ட் தென் அந்த ஏஜ் கேப் லவ்வை பார்க்கணுன்னு தான் போனோம். ஆனால் அங்கே வந்து நிறைய ஸ்கோர் பண்ணது மமிதா. அவங்களோட கேரக்டரு அந்த துருன்னு இது பண்ணுற அதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. சூர்யாவும் வந்து ஒரு 90s பாயாக வந்து அவர் ஸ்ட்ரிக்டாக இருக்குது. அதெல்லாமும் நல்லா தான் இருந்துச்சு பார்க்கறது. அதான் சொல்கிறேனே, அவங்க 2 பேரை வச்சு இது பண்ணது சீன்ஸே நல்லா இருந்தது. மற்ற சீன்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் டூ போர். அதே மாதிரி சூர்யா கேரக்டரை அங்கே டேமேஜ் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ ஓவராலாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் தேட்டரில் போய் பார்க்குற அளவுக்குலாம் ஒர்த்து கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஜ் கேப் லவ்வை பார்க்கணும், சூர்யாவை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக புதுசாக ஒரு லவ் ஃபீலில் பார்க்கணும். அப்புறம் அந்த பட்டாம்பூச்சி சாங் அதுவும் எனக்கு ரொம்ப ஃபேவரெட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மியூசிக் வந்து இந்த படத்துக்கு வந்து ஜிவி பிரகாஷ் மியூசிக்கல் தானே. ஸோ ஆவரேஜ் தான். அதுவும் பெருசாக இந்த பிஜிஎம் மட்டும் அட்ராக்ட் ஆச்சு, இந்த பிஜிஎம் வரும்போது இந்த சீன் வரும் அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகலை. பட்டாம்பூச்சி சாங் மட்டும்தான் சாங் வைஸ் சரி, விஷுவல் வைஸ் சரி ட்ரீட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே தவிர, மற்றபடி இந்த பிஜிஎம் வரும்போது இப்படி ஒரு சீன் நடக்கும் பாரு, இப்படி வரும் அந்த மாதிரிலாம் எதுவுமே எனக்கு ஃபீல் ஆகலை. ஓகே, நெக்ஸ்ட்டு சில சீன்ஸ் இருக்கும்ல, இந்த சீன் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது நான் ஃபஸ்ட்டு வந்து சூர்யா சாரோட அம்மா வந்து இறந்துருவாங்க, ராதிகா மேம் வந்து இறந்துருவாங்க. அப்போது அதெல்லாம் சடங்குலாம் முடிச்சுட்டு சூர்யா சார் வந்து அவங்க அம்மா பெட்ரூமில் போயிட்டு அழுவார். அந்த சீன் ரொம்ப டச்சிங்காக கண்ணு கலங்குச்சு. அந்த சீன் நல்லா இருந்துச்சு. சூர்யா சாரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பர். அதுக்கு நெக்ஸ்ட்டு ஹீரோவின் இன்ட்ரோ, ஸ்விம்மிங் பூலில் அவங்க பர்த்டே அப்போது கரெக்டாக சூர்யா சார் வருவார். அவங்க ஸ்விம்மிங் பூலில் அப்படியே ஆல்கஹால் குடிச்சிக்கிட்டு அந்த கேக் கட் பண்ணுவோம். அதெல்லாம் பார்க்க புதுசாக இருந்துச்சு. அப்போ தான் அந்த கேக்கில் 22 இருக்கும், இவங்களுக்கு 22 ஏஜ் தான் ஆகுதான்னு தெரிய வரும். ஸோ அந்த சீன் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு சீன் சூர்யா சார் கொஞ்சம் இல்லை நல்லா ஏஜ்டாகவே காமிச்சிருப்பாங்க.
ஒயிட் ஹேர்லாம் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த சீன் கடைசியில் நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. நீட்டாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. பட் அந்த கெட்டப்பில் வந்து எனக்கு இன்னுமே ஏதாவது 2 பேரும் எங்கேயாவது உட்காந்து பேசுகிற மாதிரி ஏதாவது ஒரு இன்னும் இது பண்ணியிருக்கலாமோ. ஏன்னா அந்த கெட்டப்பில் சூர்யா சார் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மூவி ஃபுல்லாக வந்து கடைசியில் பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கொஞ்சம் ஏஜ் கொஞ்சம் இன்னும் ஹை ஆகிட்டு, ஸோ மமிதா கூட. ஸோ அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் நிறைய சீன்ஸ் காமிச்சிருக்கலாம். அது ஏன் ரொம்ப ஷார்ட்டாக காமிச்சாங்கன்னு தெரில. ஸோ அவ்வளோதான். ஓவராலாக சொல்லணுன்னா பிலோ ஆவரேஜ்னு கூட என்னால் சொல்ல முடியல. அதுக்கும் கம்மி தான். இப்போ ரீசெண்டாக என்ன படம் சூர்யா கருப்பு பார்த்தோம் இல்லைங்களா? அதுவே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜ் ஃபிலிம். ஓகே, நைஸ், ஆவரேஜ் அப்படி தான் சொல்ல முடியும். இது என்னால் அப்படி கூட சொல்ல முடியல. பிலோ ஆவரேஜுக்கும் பிலோ தான். ஏன்னா இப்போ ஒரு படம் நம்ம பார்க்க போகிறோன்னா அது நல்லா இருக்கோ இல்லையோ, ஃபஸ்ட்டு திங்கு போர் அடிக்காமல் போகணும். ஏதோ நம்மளை ஒன்று அந்த ஸ்க்ரீனோட கனெக்ட் பண்ணணும், போர் அடிக்காமல் போகணும். ஏன்னா இந்த படம் எனக்கு நல்லா போர் அடிச்சது. இதுக்கு முன்னாடி போர் அடித்த படம்னா கோட்டு, செம்மையாக போர் அடிச்சது. இந்த படம் வந்து நான் என் 2 ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரை தான் சேர்ந்து பார்த்தோம். 3 பேரோட ரிவ்யூவுமே இதுதான். எங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு இந்த படம் கொஞ்சம் கூட மேட்சே பண்ணல. இவ்வளோ போராக சைலண்ட்டாக நிறைய படம் போயிருக்கு. நம்மளை வந்து இந்த சைலண்ட்டும் கனெக்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த சைலண்ட் என்ன கனெக்ட் பண்ணலை. ஸோ 3 பேரோட ரிவ்யூவுமே இதுதான். யாருக்குமே அந்த படம் பிடிக்கல. எக்ஸ்பெக்டேஷனை வந்து ஃபுல்லாக இது பண்ணிட்டோம், லூஸ் பண்ணிட்டோம் தான் சொல்லணும். ஸோ எஸ் கைஸ், இது வந்து என்னோடய பர்சனல் ரிவ்யூ. எனக்கு என்ன ஃபீல் ஆச்சோ அதை நான் உங்கள்கிட்ட ஹானஸ்ட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் படம் பார்த்துட்டிங்களா இல்லையா? உங்களுக்கு எப்படி படம் பார்த்து ஃபீல் ஆச்சு? ஸோ உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கைண்ட்லி ஷேர். தேங்க்யூ.